நாங்க 2 பேருமே பாட்டுல தான் வளர்ந்துருக்கோம், கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். நாயகனே வினை தீர்ப்ப. ஸ்கூல்ல எல்லாரும் நன்னா படி, நன்னா மார்க்ஸ் வாங்கு, டீச்சர் நன்னா திட்டுங்க, இதெல்லாம் சொல்லி வளர்ந்துருக்கோம். ஸோ எங்க அப்பா வந்து ஸ்கூல்ல போயிட்டு சொல்வா, நீங்க ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாது. என் குழந்தைகள் வீட்டுக்கு வந்தா கனவுல ரஞ்சினி சொன்ன மாதிரி பெரிய மியூசிஷியன்ஸா வருவாளோ, பெரிய சக்சஸ், நாட் அட் ஆல். அவ்வளோ ஒரு பைத்தியம் சங்கீதத்து மேல. நான் 13 வயசுலயும் காயத்ரி 10 வயசுலயும் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாட்டிக்கு நாங்க பேங்க் ஜாப் வாங்கணும்னு ட்ரீம். இப்போ 3 மணிக்கு க்ளோஸ், 3 மணி வரைக்கும் பேங்க்ல, அதுக்கப்புறம் கச்சேரி பண்ணலாண்டி. உனக்கு சந்தோஷமாவும் இருக்கும். சங்கீதமோ ஒரு ஆர்ட்டோ லைஃப்ல ரொம்ப பாசிட்டிவ் பிரசன்ஸ். ஏதாவது நம்ம கேட்கறதுலயோ இல்ல பாத்ரூம்ல பாடுறதோ. பயங்கர ப்ரெஷர்ல இருக்காங்க இளைஞர்கள். ஏதானும் ஒண்ணுத்துல நம்ம டாப்பா வரணும். அதனால சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு வேகமா வளர்ச்சி அடைகிறோமோ அதே வேகத்துல ஒரு இடத்துல அது ஸ்டண்ட் ஆயிடுறது அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? நாங்க வளரும் போது எங்களுக்கு நிறைய 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். விகடன் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை நம்முடைய இந்த அன்கட் நிகழ்ச்சியின் மூலம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நம்ம ரொம்ப மக்களுடைய நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்கள் 2 பேர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஒன்றா இரண்டா என்ற கேள்வி பார்வையாளர்கள் மத்தியில் எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த ஆண்டு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ரஞ்சனி காயத்ரி அவர்களை தான் நாம் சந்திக்க போகிறோம். ராகா, அதாவது பாடுவது ராகம், பெயர்களிலும் ராகா என்ற பெயர் பொருத்தத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ரஞ்சனி காயத்ரி அவர்களை சந்திக்க போகிறோம். வாருங்கள் நேயர்களே, அவர்களை சந்திப்போம். வணக்கம் ரஞ்சனி காயத்ரி. வணக்கம் சுனதிஜி. விகடன் நேயர்களுக்கு எங்களோட முதல் கண் வணக்கம். அதுலேயும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு டபுள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கர்நாடக சங்கீத வித்வான்களையோ இல்லை விதூஷிகளையோ வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்விகளும் இருக்கும். இந்த நிகழ்வில் சற்று மாறுபட்டு நீங்கள் ஒரு சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களை. அதாவது ரொம்ப மூத்த தலைமுறையும் இல்லை, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறை இல்லாமல் ஒரு மிட்வேல இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் ஒரு காலமாற்றம் ஏற்பட்ட தருணத்திலே உங்களுடைய வளர்ச்சி நடந்திருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். அந்த தளத்திலேருந்து இதை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பொம்பாயிலிருந்து சென்னைக்கு வந்து இந்த கச்சேரியை தொடங்குகின்ற பொழுது ரொம்ப ஒரு இளைய பருவத்திலே இருந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வயலினிஸ்டாக தான் நீங்கள் தொடங்குனீங்க. உங்களுக்கு ரொம்ப சளிப்பூட்டக்கூடிய கேள்வியில் நீங்கள் எப்படி வயலினிஸ்ட்லேருந்து பாட வந்தீங்கன்ற அந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன் அவசியமாக. நான் கேட்க வந்த விஷயம் அப்படின்னாக்க, ஒரு துறையிலே ப்ரொஃபஷனலாக இருக்கிறது அப்படின்றதுக்கு ரொம்ப யோசனை தேவை. அதுக்கு பெற்றோர்களுடைய அந்த துணை ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே படிக்கணும், ஒரு வேலைக்கு போயிடணும், ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி லைஃப்பில் இருக்கணும். இந்த மினிமம் கேரண்டி ஐஸ் உங்கள் குடும்பத்தில் எங்கே எப்போ பிரேக் ஆச்சு? இது ரொம்ப அழகான கேள்வி. நீங்கள் இது ஒரு பெரிய ப்ராட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். நாங்கள் ஆக்சுவலி பிறந்து வளர்ந்ததெல்லாம் பம்பாய்ங்கிறதுனாலையும் இது இது ப்ரொஃபஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம், இல்லை சங்கீதத்தில் நம்ம இது ரொம்ப தேர்ச்சி பெற்று நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், இதெல்லாம் எந்த கனவும் கிடையாது, எங்கள் பெற்றோர்களுக்கும் கிடையாது. நாங்கள் வளர்ந்தது ரொம்ப ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் தமிழ் அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் தான் வளர்ந்தோம். நாங்கள் வளர்ந்த ஒரு கம்யூனிட்டி மாட்டுங்கா, 4 கோயிலுக்கு நடுவில் இருந்தோம். ஸோ காலையில் எழுந்தால் மார்கழி மாதம் பெரிய வேதம் எல்லாம் போவாங்க. அவங்க எங்களை எழுப்பி எங்கள் பாட்டி எங்களை குளிக்க சொல்லி நமஸ்கார். ஸோ கிராமத்துல இருந்த மாதிரி தான். ஸோ பாலக்காடு கிராமத்துல தான் நாங்கள் ஆக்சுவலி பிறந்து வளர்ந்தோம். அதுக்கு பேர் மாட்டுங்கான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே பாட்டில் ரொம்ப ஆசை, வெறி சொல்லலாம். எங்கள் அம்மா பிருந்தா முக்தா அவர்களிடம் கற்றுட்ருக்காங்க. அவங்களோட சிஷ்யன் ராமச்சந்திரன் சார் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக சண்முகானந்தாங்கிற சபாவில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பல வருஷமாக கற்றுண்டு சீனியர் ஸ்டூடெண்ட் கச்சேரி பண்ணியிருக்காங்க.
ஆல் இண்டியா ரேடியோவில் கிரேடட் மியூசிஷியன். எங்கள் அப்பாவுக்கு வெரி பாட்டுன்னா வெரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேருமே பாட்டில் தான் வளர்ந்துருக்கோம், கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த இசை நிறைய நம்மளுக்கு பம்பாயில் இருந்தானா பாலிவுட் மியூசிக், அதுக்கப்புறம் நேர பார்த்தா பூக்கடை, அப்போது அங்கே இந்த பக்தி பாடல்லாம் நிறைய போடுவாங்க. ஸோ இந்த முருகன் பாட்டு, கணேஷா, விநாயகனே வினை தீர்ப்பவனே, இதெல்லாம் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ எல்லா இசையும். அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் இது சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராலாம் பெருசா, ஜூபின் மெத்தா, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலமாக கண்டக்டர்லாம் வந்து அதையும் கேட்டிருக்கோம். ஹிந்துஸ்தானி அஃப்கோர்ஸ் கேட்டிருக்கோம், சாஸ்திரிய சங்கீதம். ஸோ இப்படி எங்களோட வளர்ப்பில் நிறைய சங்கீதம் கேட்டிருக்கோம், எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் கேட்டிருக்கோம். ப்ரொஃபஷனல்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா எங்களோட குடும்பம் ரொம்ப, அந்த காலத்துல எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். யூனோ இட் வாஸ் அ டைம் ஆஃப் ஃபினான்ஷியல் அப்ஹீவல். எவ்ரிவன் நல்ல படிப்பு இருக்கும், கல்ச்சர் இருக்கும், ஆனா யார்ட்டையுமே பணம் கிடையாது. அந்த ஜெனரேஷன்ல எல்லா ஃபேமிலிஸும் கஷ்டப்பட்டு தான் எனக்கு வந்திருக்கா. ஸோ நாங்கள் ஒன்றும் எக்ஸப்ஷன் கிடையாது. தட் இஸ் என்னோட அப்பா, எங்க பாட்டி ரொம்ப ஒரு அந்த மாடஸ்ட் ஆர் ஸ்ட்ரகிளிங் சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தால் முதல்ல அவளுக்கு செக்யூரிட்டி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, மினிமம் கேரண்டி, வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ். இது இல்லாமல் ஸோ சின்ன வயசில் எங்களை அப்பா வந்து ஸ்கூலில் எல்லோரும் நன்னா படி, நன்னா மார்க்ஸ் வாங்கு, டீச்சர் நன்னா திட்டுங்க, இதெல்லாம் சொல்லி வளர்ந்துருக்கோம். ஸோ எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் போயிட்டு சொல்லுவா, நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்கக்கூடாது, என் குழந்தைகள் வீட்டுக்கு வந்தால் பாட்டு தான் பண்ணுவா, என்ன பண்ணுறதோ கிளாஸில் பண்ணுங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அப்ரோச். நாட் பிகாஸ் அவர் கனவுல ரஞ்சினி சொன்ன மாதிரி பெரிய மியூசிஷியன்ஸாக வருவாளோ, பெரிய சக்ஸஸ், நாட் அட் ஆல். அவ்வளோ ஒரு பைத்தியம் சங்கீதத்து மேலே. அண்ட் ஆனால் எங்கள் பாட்டி ஆப்போசிட். எங்கள் பாட்டிக்கு என்னத்துக்கு உட்காண்டு இவ்வளோ ப்ராக்டிஸ். கீழே ஒரு பேங்க் இருந்தது நாங்கள் இருந்த இடத்துல. பாட்டியோட ஹையஸ்ட் ட்ரீம், என் பேத்தி வந்து கீழே ஒரு பேங்க்ல ஒரு ஜாப் கிளர்க்காக இருப்பாங்க. அப்போல்லாம் கிளர்க் வந்து நேஷனலைஸ் பேங்க் தானே. அப்போ 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் வந்துருவாங்க. அதான் பார்த்துருக்கோம் நாங்கள். 3 மணி வரைக்கும் பேங்க்ல, அதுக்கப்புறம் கச்சேரி பண்ணலாண்டி, உனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், ஃபேமிலியும் வச்சுக்கலாம். இதான் ட்ரீம்ஸ் பாட்டிக்கு. நாங்கள் பேங்க் ஜாப் வாங்கணும்னு ட்ரீம்ஸ். ஸோ அதுலேருந்து எப்படி நாங்கள் சங்கீதத்தில் இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டோம். 10 வயசுலேருந்து எப்படி கச்சேரி ஆரம்பிச்சுது, 22 வயசுலையோ 21 வயசுலையோ எப்படி இந்த திருப்பம் வந்தது, அம்பிஷன் டிரைவ் இல்லாமல் எப்படி இதெல்லாம் நடந்தது அந்த ரைட் டைத்தில், எப்படி மெட்ராஸ்க்கு வந்து ஒரு டிசிஷன் கேட்கலாம். ப்ரொஃபஷ்னலி உனக்கு ட்ரீம்ஸ் இல்லைன்னா நீ ஏன் சென்னை வந்தான்னு கேட்கலாம். ஏதோ வந்தோம். அதான் நான் சொல்கிறேன், டெஸ்டினி. அவங்க தலையில் இருக்கிற சூழ், பகவானோட டிசிஷன்ஸ், இதெல்லாம். என்ன படிச்சீங்க 2 பேரும்? நான் வந்து பிகாம் படித்தேன், காயத்ரி வந்து மாஸ்டர் பண்ணேன், இங்கிலீஷ் படிச்சுட்டு எம்ஏ பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன் இந்த கேள்வியிலேருந்து நான் ஆரம்பித்தேன்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் பர்பஸ் ஆஃப் எனி இன்டர்வியூ, எஸ்பெஷலி உங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூஸு இளைஞர்கள் ரொம்ப தத்தளிச்சிட்ருக்க டெசிஷன் மேக்கிங் கிராஸ் ரோட்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த இன்டர்வியூவின் மூலமாக எதனா ஒரு ஐ ஓப்பனர் கிடைக்கும் என்றால் அதுதான் ஒரு இன்டர்வியூவோட பெரிய சக்ஸஸாக நான் நினைப்பேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ்லேருந்தோ இல்லை ஸ்கூல்லேருந்தோ வீட்டுக்கு வந்த உடனே புஸ்தகம் எடுத்து வச்சுக்கணுன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய ப்ரெஷர் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹாபியோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஒரு பேஷனையோ அதுக்கான நேரத்தை செலவு பண்ணி, அது வரட்டும், அது மேடையில் நடந்தால் நடக்கட்டும், இல்லை அது ஒரு ஸ்போர்ட்ஸாக அதில் ஏதாவது ஒரு பெரிய ஆளானா ஆகட்டும், இல்லைன்னா அது ஒரு ஆசை அளவுலேயே இருக்கட்டும், அதுக்காக நேரம் செலவு பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட் பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு இல்லை. இதை செய்யறதுனால ஏதாவது நீ ஆக போறிய லைஃப்பில், தென் லெட்ஸ் டூ இட். இல்லைன்னா அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சப்போஸிங் யாரோ ஒருத்தர் இசையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இளைஞர்கள் இந்த காலத்தில் அந்த தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜி, எனக்கு அப்படி தான் தோன்றுறது. ஏன்னா இப்போது நிறைய அவேர்னஸ் இருக்குது. அந்த காலத்துலலாம் அவேர்னஸ் இல்லை, எதுவுமே தெரியாது, படி தான் சொல்லுவாங்க. ஏன்னோ எங்களுக்கு அது அதான் சொல்கிற மாதிரி டெஸ்டினிஸ் சில்ட்ரன் நினைக்கிறேன். இப்படி ஒரு பெற்றோர்களுக்கு நாங்கள் பிறந்து, அவங்க வந்து ஸ்கூலில் தான் படிக்க போறியே, உனக்கு மூளை இருக்குல்ல, நீ படிச்சுப்பே இல்லை, நான் வந்தால் இது வீட்டுக்கு வந்தால் என் டைம்
ப்ராக்டிஸ் பண்ணி இப்படிலாம் சொல்லி எங்களை வளர்த்தாங்க. அது எங்களோட ஆனால் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அது இருக்குது. ஸோ இது ப்ரெஷர் எங்களுக்கு கண்டிப்பாக இருந்தது. த டைம் டேக்கன் டு ப்ளே இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். இத்தனை பண்ணினா அப்புறமா தான் விளையாட போகலாம். இந்த மாதிரியெல்லாம் அது பல நாளில் நடக்கவே நடக்காது. இப்போ டைமே கிடைக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காலத்தில் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நாங்கள் வளர்ந்ததை விட, அந்த ஜெனரேஷனை விட இந்த காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இப்போ எல்லாரும் நான் யூடியூபர் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அன்ஹர்ட் ஆஃப். நான் சங்கீதம் மெயினாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாக்கா, என்ன அப்படியா நீ சரி அதெல்லாம் ஹாபி, அது இருக்கட்டும், மெயினாக என்ன பண்ண போகிற சொல்லு, அப்படிதான் சொல்லுவாங்க. இட் வாஸ் நாட் அக்செப்டட் அட் ஆல். அந்த விஷயத்தில் இப்போ ஃப்ரீடம் நிறைய இருக்குன்னு தான் எனக்கு தோன்றுறது. இப்போது நான் ஐம் அ கீன் அப்சர்வர் ஆஃப் த பப்ளிக், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். அந்த இடத்துல நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். முன்னாடி இருந்த பேஷன் ட்ராப் அவுட்ஸை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய பேஷன் ட்ராப் அவுட்ஸ், அதாவது +2 எஸ்பெஷலி 10th முடிஞ்சு +1 +2ன்னு வர இடத்துல பெரிய பேஷனாக இருக்கும். டான்ஸாக இருக்கும், மியூசிக்காக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 70-80% ஆஃப் தி சில்ட்ரன் அவங்க வந்து ரொம்ப ஆசையாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அரங்கேற்றம் வரைக்கும் போயிருப்பாங்க, இல்லை ஒரு 4-5 நல்ல கச்சேரிகள் பண்ணியிருப்பாங்க. இந்த +1 +2ன்னு வந்த உடனே அதில் ஒரு ஹோல்டை போட்டு திரும்பவும் அதை ரிவைவ் பண்ண முடியாமல் போன ட்ராப் அவுட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா? இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக குத்தமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா சங்கீதத்தில் ஆஸ் அ பர்ஃபார்மர் ஆர் ஆஸ் அ வெரி சீரியஸ் பர்சியூட்டாக அதை பண்ணோன்னா இட் இஸ் நாட் ஃபார் த மியர்லி டேலண்டட். இப்போ டேலண்டட் பீப்புள் 10% ஆஃப் த பாப்புலேஷன்னா 0.0001% தான் மேடை ஏற முடியும். அந்த 0.0001%ல் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கூட தான் ஒரு நிலைமைக்கு வர முடியும். இதை வந்து வெறும் டேலண்டாக தெரியாது, டெஸ்டினி அண்ட் டேலண்ட் ரெண்டும் சேர்ந்து. அதனால் இதில் ஒரு எக்ஸெலிமெண்ட் இருக்குது. எதனால சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாரா நம்மளுக்கு தெரியாது ஃபுல்லாக. பட் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். திஸ் ஜேர்னி எல்லாருக்கும் கிடையாது. அதனால எல்லாரும் அவளுடைய இன்ட்ரெஸ்ட்டை கை பிடிச்சுட்டே பண்ணோன்னு கிடையாது. ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் ஆர் ப்ரையாரிட்டிஸ். எல்லாருக்கும் நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறது தானே நம்ம வேலை. எதுவுமே எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் இல்லை, ஸ்பாட்லைட்டும் இல்லைன்னா ஏன் ஒருத்தர் வாழணும்? அது நாடுறது என்ன தப்பா? அது இட்ஸ் நாட் அ க்ரைம். ஸோ பேஷனை ஏன் ட்ராப் அவுட் பண்ணுறான்னா மேபி த சிச்சுவேஷன் அண்ட் லைஃப் ஹேஸ் நாட் அலைன்ட் இட் செல்ஃப் ஃபார் தட். அது நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ சீயிங் மெனி மியூசிஷியன்ஸ் டேக் தட் ரிஸ்க் அண்ட் பர்ஹாப்ஸ் அவள் நினச்ச ஒரு வெற்றிகரமோ அவள் சக்ஸஸோ அச்சீவ் பண்ணாமையும் இருக்கலாம். இல்லை தி ஸ்ட்ரகிள் அ லாட். த ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் வெரி ரியல் இன் த ஃபீல்டு. போத் மியூசிக்கல், உடம்பு கை கொடுக்கணும், வாய்ஸ் கை கொடுக்கணும், எவ்வளோ திங்ஸ் இருக்குது. எனக்கு ஐ மே பி மோட்டிவேட்டட், என் வாய்ஸ் இடம் கொடுக்காது, என் வாய்ஸும் என் புத்தியும் இடம் கொடுக்கும், என் ஃபேமிலி இடம் கொடுக்காது, இதெல்லாம் இடம் கொடுத்தா டெஸ்டினி இடம் கொடுக்காது. எவ்வளோ ஹூப்ஸ் ஜம்ப் பண்ணி இந்த நிலைமைக்கு வரும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு நினைக்க தோணும், நான் நினச்சி இது நடக்கலை, நான் ஆஸ்பயர் பண்ணி இது நடக்கணும்னு இருக்கும் என்னவோ. ஸோ அதனால நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் யாரையும். ஆனால் ஒன்று, சங்கீதமோ ஒரு ஆர்ட்டோ லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவ் ப்ரெசன்ஸ். ஏதாவது நம்ம கேட்குறதுலையோ இல்லை பாத்ரூமில் பாடுறதோ அந்த ப்ரெசன்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்தால் ஐ திங்க் இட் ஷார்பன்ஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். இட் மேக்ஸ் யூ ஜென்ரலி பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி. அது ஒரு பெரிய பெனிஃபிஷியல் ப்ரெசன்ஸ் இன் லைஃப் நான் நினச்சிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலே ஐ திங்க் இட்ஸ் கிரேட். ஆக்சுவலாக இந்த இடத்த தான் நான் வந்து ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த கேள்விகள் மூலம். ஒரு எனி ஆர்ட் ஃபார்ம், ஒரு இலக்கியம் படிக்கிறோம், இல்லை ஒரு இலக்கியவாதியாக இருக்கணுன்றதுக்காக நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு மேடை பேச்சாளராக இருப்பாங்க, இல்லை பாடகர்களாக இருப்பாங்க, எதுவாக வேணா இருக்கலாம். அது முதல்ல நமக்கு ஆகப்பெரிய சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது. அதுதான் அதனோட பேஸ் பர்பஸ். இன்சிடென்டலி இட் கேன் பிகம் அ ப்ரொஃபஷன். இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தோட இளைஞர்கள் இன்றைக்கு வளர்க்கப்படுவதில்லை அப்படின்னு பொதுவான ஒரு எண்ணம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதில் நீ டாப்பில் வரணும், நீ தான் நம்பர் 1 இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரம் கலர் யூ கோ டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோன் இருக்கு இல்லையா? அந்த ஜோனை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிங்க இதை. ஐ மீன் யூ புட் திஸ் வெரி சக்சென்ட்லி ஐ ஷுட் சே. ஆமாம், இப்போ இது பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க இளைஞர்கள்.
ஏதானும் ஒன்றுத்துல நம்ம டாப்பாக வரணும். அதனால பாஸ்கெட் பால் ட்ரை பண்ணுறது, டென்னிஸ் ட்ரை பண்ணுறது, கிரிக்கெட்டு இருக்கிறது எல்லாம் ட்ரை பண்ணி எதில் நம்ம எக்ஸலண்ட் ஆகலான்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இது சொல்கிறதுக்கு இல்லை, இது என்ன அட்வைஸ் கொடுக்கறதுன்னு தெரியல. ஐ ஃபீல் வி ஷுட் பி பேசிக்லி ஹாப்பி பீப்புள். நம்ம ட்ரை பண்ணுறது பண்ணுவோம். நமக்கு எது பிடிச்சதோ, நமக்கு மனசுக்கு எது ரொம்ப லகிச்சு போகிறதோ அதை மட்டும் பண்ணுவோம். ஆனால் பேசிக்கலி ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு எக்ஸ்போஜரும் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பாயிண்டடாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அப்பா அம்மாவோடைய இது கனவாக இருந்தது சார். நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கள் அப்பா வந்து என் குழந்தை எதுவாக இருந்தாலும் ஸ்கூலில் முடிச்சிருங்க, வீட்டுக்கு வந்து அவள் பாட தான் செய்வா அப்படின்னார். இப்போ ஏதோ ஒரு பேஷன் உங்கள் அப்பாவுக்கு இருந்தது, என் குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்தால் பாடணும்னு. ஸோ இங்கே வந்து ஒரு அப்பாவுடைய கனவு வந்து இட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் இன் டு யுவர் ஐஸ் இல்லையா? பட் பொதுவாக இன்றைக்கி ஒரு ஃபீலிங்கோ இல்லை ஒரு பேச்சு என்னவா இருக்குது அப்படின்னாக்க, ஏன் அப்பா அம்மாக்களுடைய கனவை பசங்க சுமக்கணும்? தே ஹேவ் த ட்ரீம்ஸ் ஆஃப் தேர் ஓன்ன்றாங்க. அப்பா அம்மாக்களுடைய கனவை குழந்தைகள் சுமக்கிறது தப்பா, இல்லை குழந்தைகளுடைய கனவு தனியாக தான் இருக்கணும், அப்பா அம்மாக்கள் கனவு குழந்தைங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகவே கூடாது, அது ஆகப்பெரிய பாவம் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏன்னா யூ ஹவ் பீன் லிவிங் த ட்ரீம்ஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் விச் லேட்டர் ஆன் பிகேம் யுவர் ஓன் ட்ரீம்ஸ் டூ. கரெக்ட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல. ஐ திங்க் எங்களுக்கு அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போது நான் 13 வயசுலையும் காயத்ரி 10 வயசுலையும் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து பெற்றோர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடந்திருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு விளையாட தான் ஒரு வழியில் போய் பசங்களோட விளையாடணும், சும்மா நம்ம ஜாலியாக இப்படி தான் மனசு தோணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் வேணும். ஸோ அவ்வளோ ஏர்லியாக நம்ம டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது I think our talent and their aspirations coincided. It is just a story. இப்போ எனக்கு செஸ்லையோ டென்னிஸ்லையோ பெரிய டேலண்ட் இருந்தது வச்சுப்போம், எனக்கு கிடையாது, பட் வச்சுப்போம். என்ன பண்ணியிருக்க முடியும் எங்கள் அப்பாவில்? எங்கள் அப்பாவுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, எக்ஸ்போஷர் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்களே. நான் ஒன்று சொல்கிறேன், ரஞ்சனி ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடுவா, அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் பாட்டிக்கு ரொம்ப ஆசை, டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் போயிட்டு குழந்தைய அவளை சின்ன வயசுல இருக்கிறத உட்காத்தி வைப்பா. அப்படி பார்த்து டான்ஸ் கற்று எங்கள் அப்பா நான் டான்ஸ் கிளாஸ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். அண்ட் ஹீ டென்ட் டீச் ஹர் டான்ஸ். அவளுக்கு அந்த ஆர்ட்ஸில் ஜென்ரலி இட் ஷோஸ் இன் மல்டிபிள் வேஸ் இல்லையா? ஸோ ஹீ டென்ட் பிலீவ் இன் இட். அதனால் சங்கீதத்தில் தான் நீ வரணும்னு. பட் அவளுக்கு அதுலேயும் டேலண்ட் இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ ஹி வாஸ் நாட் வில்லிங் டு கோ வித் த சைல்ட். உனக்கு எது பிடிச்சதோ? No, he was not. So in one sense he was not a experimental parent. நீ எல்லாம் ட்ரை பண்ண, உனக்கு என்ன பிடிச்சதோ உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ண, அப்படிலாம் வரல. அந்த பார்ட் ஆஃப் மிஸ்டர் பாலுவை நீங்க என்னவா பாக்குறீங்க இன்னைக்கு? I think it is just you can call it, நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேல ஸ்பிரிச்சுவல் வேல சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு சோலோட ஜேர்னி. இட் just was meant to be னு சொல்லலாம். இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஆனால் எங்களுக்கு அந்த டைத்தில் கெப்பாசிட்டி இருந்தது. இட் இஸ் டெஸ்டினி I think. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி there are also cases where parents வந்து ஆக்டர்ஸ் பற்றி நிறைய படிக்கிறோம். அவளுக்கு வந்து பிஸ்னஸ் ஜாயின் பண்ணோம், இல்லை 2 பேரண்ட்ஸும் டாக்டர்ஸு, ஆனால் குழந்தைக்கு வந்து ஆக்டிங் பண்ணோம், டைரக்ஷன் பண்ணோம், இந்த மாதிரி இல்லை வேறு ஏதோ பண்ணோம். அண்ட் தே கம் அப், தே ஸ்ட்ரகிள் மோர் அஃப்கோர்ஸ். ஆனால் அந்த போராடி பண்ணி வரா. ஸோ அப்படியும் படிக்கிறோம். இல்லை அம்மா அப்பா சொன்ன விதத்தை அந்த நடந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதும் படிக்கிறோம். சம்டைம்ஸ் லைஃப் இட் செல்ஃப் இஸ் எ ஸ்ட்ரகிள். எண்ட் வரைக்கும் பர்பஸ் தெரியாது, இல்லை தெரிஞ்சுட்டும் அது போராட்டமாகவே இருக்கும். இதெல்லாம் அவளோட லைஃபோட ஃப்ளோ. தெர் இஸ் நத்திங் டு கமெண்ட் ஆன் இட். இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் மொத்தத்தை பேசுறதை கேட்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேஸ் லைன் வந்து தேர் இஸ் சம்திங் டெஸ்டினி. அதனால நாம் என்ன தான் பிளான் பண்ணாலும் அது நடக்கும். நாம் செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அல்டிமேட்டாக என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்க போகிறது. இம்பார்ட்டன்ட்னா நான் ஏன் இங்க சொல்றேன்னா, நீங்க சொன்னேன் இதுக்கு முன்னாடி கேள்வியில நம்பர் 1 இருக்கணும், டாப்ல வரணும், இதெல்லாம் ஒரு கனெக்ஷன். இன்னைக்கு the world is a very judgmental world. ரொம்ப ஃபாஸ்டா எல்லாரும் ஒப்பீனியன்ஸ் சொல்லிவிடுறா, ரொம்ப ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்ணி சைட்ல போட்டு விடுறா. சோஷியல் மீடியால இன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங் போட்டானா 100 பேர் கமெண்ட் அடிக்கிறான், நீ மோசம், உன் ஸ்ருதி சேரல, அது விட இது பெட்டரா இருந்தது, இதெல்லாம் தேவையில்லாத கமெண்ட்ஸ். ரொம்ப நாய்ஸை ஜாஸ்தியாக்குறது. வால்யூம் ஹையா கேட்டானா
கிர்னு வரும். அது மாதிரி டூ மச் ஆஃப் நாய்ஸ் இஸ் கோயிங் ஆன். இதுவே நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா இல்லை வச்சுங்கோ, இவ்வளோ பேர் கமெண்ட் அடிக்கலைன்னா நம்ம பேஸ்ல பொறுமையாக க்ரோ பண்ணுவோம். டேலண்ட் இருக்கிறதே இல்லாமல் ஆக்கிற ஒரு உலகமாக மாறிடுது இன்னைக்கு. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ச்சி அடைகிறோமோ அதே வேகத்தில் ஒரு இடத்துல அது ஸ்டண்ட் ஆயிடுறது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறேன், அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். ஏன்னா நாங்க வளரும் போது எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஒரு கச்சேரி அப்பப்ப நாங்க 13 வயசு 10 வயசுல ஆரம்பிச்சோம், எஸ். ஆனா அந்த கச்சேரி வந்து ஒரு மாசத்துல 2 கச்சேரி அந்த மாதிரி கிடையாது. ஒரு 3 மாசத்துல ஒரு கச்சேரி இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு பிளான் போடுவோம், 2 பிளான் போடுவோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இந்த பாட்டு கத்துப்போம், ஆமா நிறைய பாட்டு கத்துப்போம், அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு வாட்டி அதை வாசிக்கணும். எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க அப்பா சேர்த்து விட்டுடுவாங்க, இந்த காம்படிஷன் அந்த காம்படிஷன் உட்காந்து ட்ரில் எடுப்பா, இதை வாசி அது வாசி. லாஸ்ட் காம்படிஷனுக்கே போனது கிடையாது. நாங்களும் கேட்க மாட்டோம், ஏன்பா இந்த காம்படிஷன் சொன்னேலையே நம்ம போலன்னு கேட்டதே கிடையாது. சும்மா போவே மாட்டோம். அது சும்மா அதுல எல்லாம் பெத்த பெத்த கீர்த்தனைகள், நின்னே நம்பினானு, எவ்வரி மாட்ட, இந்த மாதிரி ரொம்ப டஃப் கீர்த்தனை எல்லாம் லிஸ்ட் கொடுத்து இதுல நீ சேர போற அப்படின்னுவாங்க. நாங்க வயசுல சின்னது எல்லாம் 20 வயசு காம்படிட்டர்ஸோட தான் நாங்க 13 வயசுல நம்ம கம்பீட் பண்ணுவோம். ஆனா அது கடைசியில இப்பயும் மேடையில நடக்குது இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு இல்ல. So what I'm trying to say is competition was சும்மா ஒரு எக்ஸ்கியூஸ் மோட்டிவேட் பண்றதுக்கு. இன்னைக்கும் கச்சேரியில இன்னைக்கு நிஜமாவே டேலண்டட் பீப்புள் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் நீங்க பார்க்க முடியும். இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இவ்வளோ இருக்குன்னா அதெல்லாம் மொத்தமா ஸ்டேஜ்ல காமிச்சா யூ பிகம் ஸ்டேல் வெரி சூன். அதனால தான் பீக்கிங் டூ ஏர்லி. எனக்கு இது எப்படி தமிழ்ல சொல்றது தெரியல. நான் சமீபத்தில் ஒரு நாதஸ்வர வித்வான் பாரம்பரியமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒன்று சொன்னார், வாட் டு பவுன்ஸ் தட் வித் யூ. அவர் என்ன சொன்னார், ஒரு ராகம் முன்னாடி அப்பாலாம் வாசிக்கும்போது ஒரு ராத்திரி முழுக்க 9 மணிக்கு எடுத்தாக்க ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ராகத்தையே வாசிப்பாங்க. அது முடியறதுக்கே 12-1 ஆகிடும். ஆனால் இப்போ ஒரு கச்சேரியவே நீ 1.5 மணி நேரத்தில் முடிச்சிரு அப்படின்றாங்க. இதுக்குள்ளே நம்ம ஆரம்பித்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி காட்ட வேண்டியிருக்குன்னும் போது அது இட் இஸ் டூ மச் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். அதான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி ஐ ஃபீல் வி ஆர் லிவிங் இன் ஃபார் மோர் சேலஞ்சிங் டைம்ஸ் தேன் we lived in 20 years ago, 30 years ago, 50 years ago. ஒரு லைஃப்ல ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருந்தது, சேம்னஸ் இருந்தது. எவ்வளோ நாளைக்கு கேசட் ஓடிட்டு இருந்தது, எவ்வளோ நாளைக்கு சிடி ஓடிட்டு இருந்தது இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகிறத பாருங்க. ஒரு நாளைக்கு ஆன்லைன் டிஜிட்டல் மீடியா, இப்போ யூடியூப், அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு வெப்சைட். சேஞ்ச் இஸ் கம்மிங் டூ ஃபாஸ்ட், டூ ரேப்பிட்லி. வி கான்ட் கீப் அப் வித் இட். அந்த மாதிரி டேஸ்ட்ஸ் ஆர் சேஞ்சிங் லைக் தட். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் மல்டிப்ளைங். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஒரு கச்சேரியில் இருக்குன்னா நான் எவ்வளோ வேணா பேசலாம், எவ்வளோ வேணா பாடலாம்னா சேலஞ்ச் கம்மி தான். இந்த டிஃப்ரெண்ட் வே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு டேலண்ட் வேணும், உழைப்பு வேணும், அது வேற. நான் ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், எனக்கு நீங்கள் 2 மணி நேரம் பேசலாம்னா நான் இப்போவே பேசுகிறேன். ஆனால் எனக்கு 1 மணி நேரம் பேசணுன்னா எனக்கு 1 மாதம், அது அந்த மாதிரி ஒரு நாள் கொடுங்க. 1/2 மணி நேரம் பேசணுன்னா எனக்கு ஒரு 2 நிமிஷத்துல பேசணும்னா எனக்கு ஒரு மாசம். 1 மணி நேரம். ஏன்னா நாங்கள் கச்சேரி எஸ்பெஷலி நாங்கள் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் கச்சேரி பண்ணுறது தான் இந்த ஒரு சேலஞ்ச் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வாஸ் த ஃபார்மேட். பட் சில இடத்துல 1.5 மணி நேரம்னு சொல்லுவாள். ஆனால் அந்த 90 மினிட்ஸ் சுருகி 80 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 75 மினிட்ஸ் சொல்லுவாள். ஸ்டேஜில் போயிட்டு 60 மினிட்ஸ்னு சொல்லுவாள். ஸோ 60 மினிட்ஸில் நான் பண்ண லிஸ்ட்டுக்கு சும்மா பாட்டை பாடினாலே 60 மினிட்ஸ் ஆகிற மாதிரி நான் ராகம் பாடணும், ராகம் தானம் பல்லவி பாடணும்னு வச்சுருப்போம். ஒரு தமிழ் கீர்த்தனை வாட் எவர், ஒரு அபங்க, ஒரு விருத்தம், எப்படி நான் என்னத்தை பாடுவேன், எதை விடுவேன், இந்த சாய்ஸஸில் வரது தான் ஒரு டிஃப்ரெண்ட் லேர்னிங் கர்வ். ஸோ இட் இஸ் நாட் தட் ஷார்ட்டர் கான்சர்ட் டெஸ்ட்ஸ் யூ. அது கம்மியான லெஸ் அட்வான்ஸ்ட் பரீட்சை, அது ரொம்ப அட்வான்ஸ் பரீட்சை தான். அட்வான்ஸ் பரீட்சைன்றதை ஒத்துக்கிறேன். அண்ட் த ஸ்பேஸ் டு ஷோகேஸ் த ரியல் யூ அப்படின்றது ரொம்ப ஷார்ட் லிஸ்டான ஒரு இடம் அது. பட் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட ஆரம்ப காலத்துல முதல்ல லேர்ன் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாம். அப்போது நீங்கள் சவுக்க காலத்தில் பாடுற அந்த ஸ்டைலில் தான் நீங்கள் கற்றுருப்பேன் மியூசிக்கை, சரியா?
ஆக்சுவலி இல்லை, நான் வந்து அம்மாட்ட வந்து ஆரம்ப இந்த சரளி வர்ஷை கீதம் அதெல்லாம் கற்றுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வயலின் கற்றுக்க யார் கத்துனீங்க violin? ஆரம்பிச்சிட்டோம். டிஎஸ் கிருஷ்ணசாமி ஐயர்னு அவர் அந்த காலத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கற்றுண்டவருங்க. ஸோ வயலினில் கற்றுன்றதுனால இந்த மாதிரி ஸ்லோ அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி அப்ரோச்சே கிடையாது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு பை அண்ட் லார்ஜ் உங்கள் கான்சர்ட்ஸை பார்க்கும்போது அது வந்து அதி விளம்ப காலத்தில் அப்படியான அமைப்பில் ரொம்ப பெருசாக வர்றது கிடையாது. யூ கீப் அப் டு வாட் எவர் பேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த ப்ரெசன்ட் ஜெனரேஷன். அதான் நீங்கள் ஒருவேளை முக்தாமா காலத்துலேருந்து வந்ததுனால ஐ மீன் அந்த ஆக்சுவலி பிரசன்ட் ஜெனரேஷன்ல நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவா பாடுறா. இது வந்து நீங்க நீங்க அரியக்கொடியோட சாரோட அரியக்கொடி ஐயாவோட கச்சேரி பார்த்தேளோ, இல்ல சமங்குடி ஐயா, இல்ல MS சுப்பலட்சுமி, KV நாராயணசுவாமி, இவா எல்லாரும் சீனியர் மியூசிஷியன்ஸ். இவாள் GN பாலசுப்ரமணியம் இவா கச்சேரி கேட்டெல்லாம் ஏதோ அதி விளம்பமா கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரு நடுவாந்திரமா இருக்கும். ஸ்லோவா அழுத்தாலும் அது ஒரு அளவுக்கு தான். இல்லை தனம்மாள் ஸ்கூல்லேருந்து வர்றது தானே, தனம்மாள், பிருந்தாமா, முக்தாமா, அவங்க சின்ன குட்டி பெரிய குட்டி அவங்க அந்த ஜெனரேஷனில் வந்த சங்கீதம்ன்றது வேற. அது தட் ஸ்கூல் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். பட் பாரிங் தட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருந்தது. உங்களுடைய ஸ்டைலு என்ன விதமான ஸ்டைலாக இருந்தது? யூ பிலாங் டு விச் ஸ்கூல்னு சொல்லலாம்? நாங்கள் வந்து சமங்குடி ஸ்ரீனிவாச ஐயரோட ஸ்டூடெண்ட், டிஎஸ் நாராயணசுவாமி அவரோட ஸ்டூடெண்ட். நாங்கள் ரொம்பலாம் நாங்கள் ஸ்கூல் அப்படிலாம் ரொம்ப யோசிச்சது இல்லை. நாங்கள் இட் ஹாஸ் பீன் ப்ரைமர்லி டு எக்ஸ்பிரஸ் ஆர் செல்ஸ். எங்களுக்கு எது பிடிச்சது, நாங்கள் என்னெல்லாம் கேட்டிருக்கோம், அதோட ப்ராடக்ட் தான். உங்கள் சங்கீதத்தில் அப்போது உங்களுக்கு வந்து பாவம் தான் உங்களுடைய பேஸாக இருக்கா? எங்களுக்கு அதான். நான் பை அண்ட் லார்ஜ் உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். உங்களுடைய வியூஸ் ஆன் மெனி ஆஃப் தி சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸையும் எனக்கு அதை பற்றின ஒரு அறிதல் உண்டு. பக்தி இல்லாத கர்நாடக சங்கீதம்ன்றது ஒன்று இருக்குது. கர்நாடக சங்கீதத்தில் பக்தி இல்லைன்னா கர்நாடக சங்கீதமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த விவாதத்தில் நீங்கள் எதுவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, என்னவா இருக்கீங்க? பக்தினா என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறடோ அதை பொறுத்து இருக்கு. இந்த உங்கள் டெஃபினிஷன் என்ன பக்திக்கு? எதில் நம்ம மனசு, ஹார்ட், நம்ம பாடி எல்லாத்தையும் எங்கே நம்ம லயிக்கிறோமோ, எதில் நம்ம லயிச்சு போகிறோமோ அதுதான் பக்தி. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருக்கு அவர் கிரிக்கெட் விளையாடும் போது எப்படி ஒரு மெடிடேட்டிவ் ஒரு ஸ்பேஸில் இருக்கா இல்லையா, எந்த அவுட் சைட் நாய்ஸும் இல்லாமல் நம்ம அந்த ஒரு ஷார்ப் ஃபோக்கஸ், அதுதான் பக்தி. இல்லை, தட்ஸ் அ பிரில்லியன்ட் ஆன்சர். பட் லெட் மீ பி மோர் பாயிக்னன்ட். ஆன் த டாட் கேட்கணும். நீங்கள் இறை வழிபாட்டுக்கூடிய சங்கீதமாக கர்நாடக சங்கீதம் இருப்பதற்கும் இறை வழிபாடெல்லாம் தேவையே இல்லை, அந்த மாதிரியான இதுலேருந்து பிரிச்செடுத்து கூட சங்கீதத்தை பாடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது இல்லையா? அதில் நீங்கள் நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி வழிபாடு இதெல்லாம் நாங்கள் யோசிச்சதே இல்லை. வி ஜஸ்ட் உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.